எல்லாருக்கும் வணக்கம். குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர்கிட்ட எல்லாமே கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. பிரிவில சட்டம் வந்தது எப்படி, சம்பளம் எவ்வளவு எல்லாம் சொல்லி. பிரிவு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய முதல் குடிமகன், த சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாரு? குடியரசுத் தலைவர் தான். ஸோ இவங்ககிட்ட இந்திய அரசியலமைப்புடைய தலைமை இவர் தான். இந்திய ஒன்றியத்துடைய நிர்வாகம், ஆட்சி, அதிகாரம் எல்லாமே இவங்ககிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க, பிரதமர்ட்டையும் அங்கே இருக்க அமைச்சர் இவங்ககிட்டலாம் ஆலோசனை கேட்டு தான் என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. இவங்களுக்கு பிரிவு இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்குது. சட்ட பிரிவுகள். பிரிவு 52 எதுக்குன்னு கேட்பாங்க. இந்திய குடியரசுத் தலைவராக இருப்பதுக்கு தான் பிரிவு 52. பிரிவு 53 எதுக்குன்னா, அந்த ஒன்றியத்துடைய நிர்வாக அதிகாரம் இதுகள்லாம் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். பிரிவு 54 எதுக்குன்னா, அவர் குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை தான் அந்த பிரிவு. பிரிவு 55 தேர்தல் நடைமுறை தான். பிரிவு 56 பதவிக்காலம் 5 வருஷம் இருக்கிறது பிரிவு 56. பிரிவு 57 மீண்டும் அவங்க என்ன பண்ணலாம், போட்டி போடலாம். பிரிவு 58 அவங்களுடைய தகுதி. பிரிவு 60 பார்த்தீங்கன்னா பதவியேற்பு, உறுதிமொழி இது பண்றது. பிரிவு 61 பதவியை நீக்கம் பண்றது. பிரிவு 72 ரொம்ப இம்பார்ட்டன்ட், மன்னிப்பு அதிகாரத்தெல்லாம் வழங்குறது, கொடுக்கிறது. பிரிவு 74 அமைச்சர்கள்ட்டெல்லாம் ஆலோசனை பண்றது. இந்த மாதிரி பிரிவு 77 ஒன்றிய அரசுடைய செயல்பாடுகளை எல்லாமே அதில் இருக்கும். இதுதான் குடியரசுத் தலைவருடைய பிரிவுகள் வச்சுக்கோங்க. தகுதி என்ன தகுதியாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு முடிஞ்சிருக்கணும். சரியா? அது மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தகுதியானவராக அவர் இருக்கணும். சும்மா லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனுஷனாக இல்லாமல் ஜென்யூனாக இருக்கணும். அதுதான். பதவி காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நண்பர்களே. 5 வருஷம் வரைக்கும் அவங்க இருந்துக்கலாம். எத்தனை முறை வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம், போட்டி போட்டுக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு போட்டி போட்டுக்கலாம். சரி, அந்த எப்படி தேர்தல் முறையில் வைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நம்ம எம்எல்ஏக்கு மாதிரிலாம் கிடையாது. மக்களால் நேரடியாகலாம் தேர்ந்தெடுக்கப்படவே மாட்டாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொன்னால், மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர்களாக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் சட்டமன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், டெல்லியில் இருக்கவங்க, இங்கே புதுச்சேரியில் இருக்க இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்களுடைய பதவியேற்பு யார் பதவியேற்பு பண்ணி வைப்பாங்க தெரியுமா? குடியரசுத் தலைவரை இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி தான் உறுதிமொழி செய்து அவங்கள பதவியேற்பு பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்னென்ன இருக்கும்? நிர்வாக அதிகாரம் இருக்கும். பிரதமரை அவர் என்ன பண்ணுவார், நியமிப்பார். அமைச்சர்கள் எல்லாம் எல்லாத்தையுமே நியமனம் பண்ணி வைப்பார். மாநில ஆளுநர்கள் எல்லாம் நியமனம் பண்ணி வைப்பார். உச்ச நீதிமன்ற நீதிபதி, அப்புறம் உயர்நீதிமன்ற நீதிபதி இவங்கெல்லாம் நியமிச்சு வைப்பார். தலைமை தேர்தல் ஆணையர், கணக்கு தணிக்கை பண்ணுறவங்க, அப்போ தலைவர், யூபிஎஸ்சி உறுப்பினர், அது மட்டும் கிடையாது, இவங்கெல்லாம் அவர் என்ன நியமனம் பண்ணி வைப்பார். சட்டமன்ற அதிகாரம், நாடாளுமன்றத்தில் கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, கலைக்கிறது, நாடாளுமன்றத்தை அங்கே இது எல்லாமே குடியரசுத் தலைவர் தான். நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றிட்டாங்கன்னா அதுக்கு ஒப்புதல் வழங்குற அவசர சட்டம், இதெல்லாம் யார்கிட்ட போய் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் போகணும். அப்புறம் நிதி அதிகாரங்கள், பட்ஜெட்டு, இதெல்லாம் குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்ககிட்ட அனுமதி கேட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் தாக்கலை செய்வாங்க. அப்புறம் பண மசோதா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியா கேட்டுட்டு அதெல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. நீதித்துறையோட அதிகாரம், தண்டனை, மன்னிக்கிறது, யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணலாம், மன்னிக்கலாம், தண்டனை குறைக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். சரிங்களா? முக்கியமாக இராணுவ அதிகாரங்கள், இந்திய ஆயுதப்படைகளின் உச்ச தளபதி, இராணுவம், கடற்படை, விமானப்படை, இந்த தலைவர்களாக நியமிக்கப்படுவார் நம்ம குடியரசுத் தலைவர். சரிங்களா? வெளிநாட்டு அதிகாரங்கள், வெளிநாட்டுடைய தூதர்கள் இவங்க எல்லாமும் நியமனம் பண்ணி வைப்பார். நெக்ஸ்ட்டு அப்புறம் சர்வதேச அளவுலலாம் போய் ஒப்பந்தங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம இந்தியாவுக்காண்டி அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அவசர நிலைன்னு சொல்லியிருக்கு. அவசர நிலை அதிகாரங்கள், அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352 படி பண்ணுவாங்க. மாநிலங்களுடைய அவசர நிலை குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 356 படி பண்ணுவாங்க. நிதி அவசர நிலை ஆர்டிகல் 360 படி பண்ணுவாங்க. பதவி நீக்கம் கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறினா என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்றத்துடைய பதவியை நீக்கிறதுக்கான நடவடிக்கை எல்லாமே எடுப்பாங்க. சம்பளம் குடியரசுத் தலைவருக்கு எவ்வளோன்னு சொன்னால் 5 லட்சம் நினைக்கிறேன், அப்படித்தான் புக்கில் போட்டுருந்துச்சு. 5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குவாங்க. அதிகாரப்பூர்வமாக வீட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ குடியரசுத் தலைவர்கள் யாராக இருந்தாங்கன்னு பார்ப்போம். வரிசையாக இருந்தாங்களா? இதில் குடியரசுத் தலைவர் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1950 to 1962. அதுக்கப்புறம் டாக்டர் சர் பல்லவி, அவங்க ராதாகிருஷ்ணன், அவங்க அப்புறம் டாக்டர் அப்படியே வரிசையாக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீலம் சஞ்சீவி ரெட்டிலாம் 77 82 வராங்க. வெங்கட்ராமன் அவர் 1987 1992. சங்கர் தயாள் சர்மான்றவங்க அவங்க வராங்க 1997 காலகட்டத்தில். டாக்டர் நம்ம அப்துல் கலாம் ஐயா 2002 2007 அந்த காலகட்டத்தில். நம்ம பிரதிபா பாட்டீல் அவங்க வராங்க. அப்புறம் பிரணாப் முகர்ஜி வராங்க. ராம்நாத் கோவிந்த் வராங்க. இப்போ இருக்குது திரௌபதி முர்மு 2022 இப்போ இருக்காங்க. தேர்தலில் அதிகம் கேட்கப்படுற ஒரு கொஸ்டின் தான் இதுதான். இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? நம்ம குடியரசுத் தலைவர். பதவிக்காலம் என்ன? 5 வருஷம். குறைஞ்சபட்ச வயது என்ன? 35 வயசு. அவங்கள யார் பதவியேற்று வைப்பாங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவியேற்று வைப்பாங்க. இந்திய ஆயுதப்படைகளின் உச்ச தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் வழங்குவாங்க. பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் 72 ரொம்ப முக்கியம் சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா
அந்த பிரிவு 72 வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஒருத்தவங்களுக்கு தண்டனை குடுத்துட்டாங்க. அத நெனச்சா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? குறைக்கலாம், நீக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப குடியரசுத் தலைவர் சிம்பிளாங்க. குடியரசுத் தலைவர் ஏன் ஆர்மிய காமிச்சேன்னா, இதுக்கெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் தான் தலைமை இது. அதாவது வந்து சிம்பிளா குடியரசுத் தலைவர் வந்து குடிமகனா இருக்கணும். போய் நம்ம இந்த எம்எல்ஏ, எம்பிக்கு சரி எம்எல்ஏ இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதெல்லாம் குடியரசுத் தலைவர் கிடையாது. மக்களவை, மாநிலங்களவை, இங்க இருக்க எல்லாரும் அங்க இருக்க எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுதியானவரா இருக்கணும். லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு நாட்ட கொள்ளையடிச்சுட்டு போறவங்களா இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? அவங்கள யாரு வந்து நியமனம் பண்ணி பார்ப்பாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவர என்ன பண்ணுவாங்க? பதவியேற்பு பண்ணுவாங்க. அவங்க யார் யார பண்ணுவாங்கங்கிறது கேட்பாங்க. அப்புறம் அந்த 52 இருக்கு இல்லையா? ஆர்டிக்கிள் பிரிவு 52லேருந்து அவர் குடியரசுத் தலைவர் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சட்டம், அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கிற முறை, அதுக்கப்புறம் பதவிக்காலம், அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட ஆட்சி அதிகாரம் எப்படி கண்ட்ரோல்ல இருக்கு. பிரிவு 72 ரொம்ப கேட்பாங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 72 எதுக்குன்னா, நம்ம குடியரசுத் தலைவர் என்று எந்த உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தீர்ப்பே குடுத்தாலும், அத கூட்டலாம், குறைக்கலாம், அடிச்சிடணும், டிக் அடிச்சிடணும். இந்த மாதிரி நம்ம குடியரசுத் தலைவர் கேட்பாங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுக்கங்க, அடிச்சுக்கங்க. இப்ப நான் வந்து வேர்க்குது. வீடியோ வந்து படிப்பு வீடியோலாம் அதிகமா வந்து முன்னாடி Facebookல போட மாட்டேன். Instagramல போட்டு விட்டாங்க வேற. நான் போட்ட வீடியோ சும்மா ஸ்டேட்டஸ் என் ஃபேமிலிக்காண்டி வைப்பேன். YouTubeல போடுவேன். அத கேட்டே ஒருத்தன் வந்து ஆர்மில வந்து 10 கொஸ்டின் கேட்டுருக்கான். அதுக்கப்புறம் கண்ண மூடிட்டு கடவுள கும்பிட்டு அடிச்சு விட்டான். பாஸ் ஆயிட்டான். நெறைய பேரு என்கிட்ட சொல்லுவாங்க. 10 கொஸ்டின் அடிச்சேன், 5 கொஸ்டின் அடிச்சேன்க்கா. ரொம்ப நன்றிக்கான்னு. நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் தான் நினைச்சேன், சரி நமக்கு தெரிஞ்சத சொல்லிக் கொடு. படிப்பு தானே, கல்வி தானே. பணம் தான் அள்ளி அள்ளி குடுக்க முடியல. படிப்பு தானே. எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். அதில ஒரு பிரதர் வந்து நீங்க உங்க வீடியோ போட்டுட்டு அவங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு போட்டுவிட்டு கேட்டுட்டே எழுதி எழுதி வச்சிருக்காங்க. பரவாயில்ல. படிப்பு தான் முக்கியம். தெரிஞ்சுக்கங்க.